வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகளை பேணிப் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு வைத்தியர் மிக அவசரமாக ஓடிவந்து ஆபரேஷன் அறைக்குள் நுழைந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு தியேட்டருக்குள் நுழைந்தார். அங்கு பிள்ளையின் அப்பா மிகவும் கோபத்துடன், "இவ்வளவு லேட்டாவா வருவீங்கள் என? என் பிள்ளைக்கு என்னவானாலும் நடந்தால் யார் பொறுப்பு?" என்று காரசாரமாக பேசினார். வைத்தியர் சிரித்த முகத்துடன் கூறினார், "எனக்கு வைத்தியசாலையில் இருந்து கோல் வந்தது. அவசரமாக ஓடி வந்து விட்டேன். பொறுமையாக இருங்கள். உங்கள் மகன் இறக்கவில்லை. நான் வந்துவிட்டேன், பார்த்து கொள்கிறேன்" என்றார். "ஆமாம் சொல்லுவீர்கள். உங்கள் மகனுக்கு இப்படி ஒன்று நடந்தால் இப்படி லேட்டே வந்து இப்படியெல்லாம் பேசுவீர்களா?" என்றார் பிள்ளையின் தகப்பனார். டாக்டர் சொன்னார் புன்னகையுடன், "பொறுமையாக இருங்கள், நான் பார்க்கிறேன்" என்று சொல்லிவிட்டு ஆபரேஷன் ரூமுக்கு சென்று சில மணித்தியாலங்கள் கழித்து வெளியே வந்து, "உங்கள் மகன் மிக்க நலமாக உள்ளார். மேலதிக விடயங்களை நர்ஸிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்" என்று சொல்லிவிட்டு அவசரமாக புறப்பட்டு சென்றார். அவ்விடம் வந்த நர்ஸிடம் தகப்பனார் பிள்ளை தொடர்பில் கேட்டுவிட்டு, "டாக்டர் ஏன் அவசரமாக போகிறார்?" என்று வினாவினார். அதற்கு நர்ஸ் சொன்னார், "டாக்டரின் மகன் நேற்று விபத்தில் சிக்கொண்டு உயிரிழந்தார். அவரது இறுதிக்கிரியை மயானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் உங்கள் பிள்ளையின் நிலை குறித்து கோல் பண்ணிய போது அதை விட்டுவிட்டு டாக்டர் உடனே ஓடிவந்து ஆபரேஷன் செய்துவிட்டு மீண்டும் மகனின் இறுதிச் சடங்குக்கு சென்று விட்டார்" என நர்ஸ் கூறினார். தகப்பன் தான் ஆவேசப்பட்டது தவறு என்பதை உணர்ந்தவனாக மிகுந்த கவலையுடன் தன் மகனை பார்க்கச் சென்றார். "யாரையும் வெளியில் பார்த்து எடை போடாதீர்கள். அவர்களுக்குள்ளும் உங்களை விட அதிகம் பொறுப்பும் கவலையும் இருந்திருக்கும். எனவே வார்த்தைகளை பேணிக் கொள்ளுங்கள்." நன்றி, வணக்கம்.